ஆதியாகமம் புஸ்தகம் 41 அதிகாரம் 51, 52. யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி, என் தகப்பனுடைய வீட்டை யாவையும் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில், நான் சிறுமைப்பட்ட, இதெல்லாம் வருவோம் பின்னாடி அப்படியே ஒண்ணுக்குன்னா ஒவ்வொரு வாரம் கத்துச்சுன்னா அப்படியே வருவோம். அடுத்து 52 வசனத்தை சொல்லும்போது, நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி, இளையவனுக்கு எப்பிராயீம் என்று பெயரிட்டான். இதுதான் இந்த அடிப்படையில் இந்த மாதம் நம்ம வார்த்தைகளை தியானிச்சுட்டு வர்றோம். வார்த்தையில 1ஆம் தேதியும் இது தியானித்தோம், காலையிலும் இந்த வார்த்தையை தியானித்தோம், இப்போ மாலையிலும். காலையில் இந்த நேரமான வீடினா அப்படி கொஞ்சம் அப்படியே கடந்து போயிட்டோம். அதனால இப்ப அந்த விட்ட பகுதியிலிருந்தே தொடர்ந்து வருவோம். முதல் காரியம், தேவன் அவன் சிறுமைப்பட்ட தேசத்தில் யோசேப்பை தேவன் பலுக பண்ணினதற்கு முக்கியமான அடிப்படையான தகுதி என்ன? முதல் காரியம், யோசேப்பிடத்தில் இருந்த குணம் என்ன? பொறுமை. பொறுமைனா சாதாரண பொறுமை இல்லைங்க. அவனுக்கு அவமானத்தை உண்டாக்குற சந்தர்ப்பம் வரும்போது அல்லது அவமானப்படுத்தப்படும் போது நீங்க ஈஸியா பொறுமை அப்படி கடந்து போக முடியாது. எந்த சூழ்நிலையில பொறுமை? இப்போ ஒருத்தர் வந்து நம்மளை முன்னாடி 4 பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்துறாரு அல்லது நம்மளை கெட்ட வார்த்தை சொல்லி பேசுறாரு, நீ அப்படி பண்ண இப்படி பண்ண சொல்றாரு. இப்படி இந்த ஒரு அவமானப்படும்போது நம்ம என்ன செய்வோம்? பொறுமையா இருப்போமா? என்ன பவுலு, பொறுமையா இருப்போமா? பரவாயில்லப்பா. ஒரு இடத்துல தாவீத ஒருத்தர் திட்டுவான், அந்த மகனே இந்த மகனேன்னு திட்டுவான். உடனே தாவீது கூட இருக்கிறவன் உடனே நான் இப்பொழுது அவனை கொண்டு போடட்டுமா என்று சொல்லுவார். தாவீது ஒரு பெரிய யுத்த மனுஷன், யுத்தத்தில் வல்லவர். அப்படிப்பட்ட தாவீது இந்த இடத்துல சொல்கிறார், அவனை ஒன்றும் சொல்லாத, தேவன் இதை அனுமதித்திருக்கிறார், அதனால் இப்பொழுது நான் பொறுமையாக போக வேண்டும். அந்த காரியத்தை கவனிங்க. இப்ப தாவீதுக்கு அப்படி பேசுறவன் மேல கோபம் வரல, அந்த வார்த்தை மேல அவனுக்கு கோபம் வரல. ஆனா ஒரு காரியத்தை விளங்குறார், நான் இந்த பாதையில் கடந்து போக வேண்டியது இருக்கிறது என்பதை தாவீது விலகி கொண்டபடியினால் இப்பொழுது நான் மாம்சத்தில் என்ன செய்ய வேண்டாம், கோபப்பட்டு எரிச்சல் பட்டு பழி வாங்கிடக்கூடாது, ரத்தம் சிந்திவிடக்கூடாது என்று தன்னோடு இருக்கிறவனை அமைதல்படுத்துகிறார். இல்லை, அப்படி தேவன் இதை அனுபவிச்சிருக்கிறாரு. அவன் என் தலைமையில நடக்கிறான், என்ன தூசிக்கட்டும், என்ன வேணாலும் தூசிக்கட்டும், ஆனால் நான் அதற்கு பதிலாக ஒன்று பேச போறதில்லை. பாருங்க, பொறுமைங்கிறது எந்த இடத்துல இந்த சூழ்நிலை இருக்கிறவங்க தான் அந்த பொறுமைக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த பொறுமைக்கு ஒரு பிரச்சனையே இல்லாத இடத்துல அப்படி போவோம் வருவோம் இப்படி இருப்போம். ஒன்று பார்க்குறது ரொம்ப சாந்தமான ஆளுங்க, அது போற இடம் தெரியாது வர இடம் தெரியாது. இது வேற பொறுமை இல்லை, சாந்தமும் கிடையாது. இது ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இது நல்ல சூழ்நிலை இருக்குது, அதனால நான் போறேன் வரேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ நான் என்னுடைய தேவ சாயலை காட்ட முடியும்னு சொன்னா, எப்போ நான் பொறுமை உள்ளவன் என்பதை காட்ட முடியும்னு சொன்னா, எனக்கு எதிரான ஒரு சூழ்நிலை கடந்து வரும்போதுதான் அந்த சூழ்நிலை என் மனதில் வைத்துக்கொண்டு அதை தாங்கி கொண்டு அதை செயல்பட விடாமல், அந்த கோபமும் அந்த எரிச்சலும் செயல்படாதபடிக்கு, அது பாவமாய் மாறாதபடிக்கு நான் பொறுமையை கடைபிடித்து பாவத்தை சாபத்தை ஜெயமாக மாற்ற முடியும் என்கிற பலனை ஒரு மனிதன் எப்பொழுது புரிந்து கொள்கிறானோ அப்பொழுதுதான் அவனால் பொறுமையா இருக்க முடியும், சாந்தமா இருக்க முடியும். இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த ஜெயம் எடுக்கலைன்னா, நம்ம இருதயத்தை இப்படி பக்குவப்படுத்தலைன்னா, இருதயத்தை இப்படி நீங்கள் சரிபடுத்தாவிட்டால் நம்முடைய நிலைமை இன்னைக்கு தெரியாது. மரணத்துக்கு பின்னோ அல்லது உயிரோடு இருக்கும் போதோ கிறிஸ்துவனுடைய வருகை நாட்களில் இதோடைய பலனை நாம் காண்போம். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா இருக்கிறாயோ
எவ்வளவுக்கு சாந்தமாய் கடந்து போகிறோமோ, இதெல்லாம் நமக்கு அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லை. நமக்கு கோபம் வரதான் செய்யும், யாரும் இல்லைன்னு சொல்லிட முடியாது. நம்ம எல்லாருக்குள்ள இந்த சூழ்நிலைகளில் வரும். அப்படிப்பட்ட நேரத்துல தான் நமக்குள்ள வசனம் நிறைந்து இருக்க வேண்டும். நம்ம இருதயம் கர்த்தருடைய வசனத்தினால் நிறைந்திருந்தால் மாத்திரம் தான் இந்த வசனம் நமக்கு பலன் கொடுக்கும். வசனம் நம்மை ஜெயிக்க வைக்கும். வசனம் நம்மை சத்துருடைய தந்திரத்தை அறிந்து அதனுடைய இஷ்டத்துக்கு நாம் நடக்காதபடிக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ளும். அதைதான் இயேசு மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அவர் எடுத்து காட்டினார். அது படித்தோம் காலையில, அதை படித்திருப்போம். அந்த பொறுமை வந்தக்கு பின்பு என்ன குணம் வருது? நமக்குள்ள விசாரிக்கிற குணம் எல்லாம் வருது. அவ யோசிச்சு ரெண்டாவது இதுலதான் காலையில் முடித்தேன் அந்த இடத்த. அப்பொழுது ராஜா நமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இயேசு கிறிஸ்து பேசின விஷயத்தில் மனிதனுக்கும் தேவனுக்குள்ள காரியத்தை, பரலோகத்துக்கும் நமக்குரிய காரியத்தை அழகா எடுத்து விளங்குற மாதிரி காட்டுற ஒரு இடம். இந்த இடம் பாருங்க, வாசிங்க. உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன். இப்போ ஒரு பிராமிஸ் பண்றாரு. உலகம் தோற்றத்துக்கு வாசிக்கிறது. உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற, உலகம் உண்டானதிலிருந்து மனுஷனையும் மனுஷெல்லாம் உண்டாக்கி எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தினருக்கு இந்த உடனேயே அடுத்து நமக்கு அடுத்த ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்துறாரு. இப்போ ஒரு குழந்தை வயிற்றுல உருவாகுது. உருவாகுன உடனே அடுத்து நம்ம என்ன ப்ராசஸ்க்குள்ள போறோம்? என்ன கிருஷ்ணா? குழந்தை வயிற்றுல உருவாச்சது. அடுத்து நம்ம என்ன செய்ய, எதுக்கு ஆயத்தமாயிட்டு இருப்போம்? டெலிவரிக்கு. ஆமா, அது நீங்க ஆயத்தம் ஆகலாவிட்டாலும் தானாகவே அது ஏன்னா அது 9 மாதம் 10 மாசம் வரை உட்காராது. எப்படியாவது அது வெளியே தானாக வந்துடும், வர பிரயாசப்பட்டுரும். ஆனா மனுஷீகத்தில் நம்ம அடுத்த லெவலுக்கு எதுக்கு போவோம்? கேட்கல, சரி கேட்கல. டாக்டர் ஆஸ்பத்திரி வீட்டில் இப்படிதான் பிறக்குது. நான் இப்ப அதுக்குள்ள போகல. ஒரு தகப்பனாய் ஒரு தாயாய் நம்ம என்ன யோசிப்போம்? வயிற்றுல இருந்து அது உருவான உடனே முதல்ல ஆனந்த போய் பார்ப்போம். ஆனந்து என்ன இன்சூரன்ஸ் போட்டா என்ன பலன் கிடைக்கும்? உன ஆனந்து எடுத்து காட்டுவாரு. இந்த ஸ்கீம்ல நீங்க போனீர்களானால் அதுக்கு படிக்கும் போது விலை கிடைக்கும், அல்ல கல்யாணத்துல விலை கிடைக்கும், இப்படிலாம் நிறைய ஸ்கீம் எடுத்து காட்டுவாரு. அப்படி நமக்கு என்னெல்லாம் ஆசை வரணுமோ அந்த ஆசையெல்லாம் எடுத்து 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 தப்பா எடுக்கிறீங்க. அப்படின்னு நினைக்கிறீங்க. தப்பா எடுக்காங்க. நம்ம குடும்பம், நம்மள யாரு? குடும்பம். அதனாலதான் ஒரு உரிமையோட நான் சொல்ற அந்த விஷயங்கள். இப்ப நீங்க போன சொல்ல மாட்டாரா? ஒரு 4-5 ஸ்கீம் எடுத்து காட்டுவாரு. பாருங்க, இங்க குழந்தை பிறந்த உடனே அதுக்கு ஒரு பேரை வச்சு அது பேர்ல இவ்வளவு டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா இத்தனை வருஷத்தில் அது இன்னும் படிக்கும் போது அது உங்களுக்கு இவ்வளவு அமடும். உடனே எப்படி ஆசை இருந்துச்சுன்னா, சரி எப்படியாவது கடனை வாங்கியாவது என்ன செய்யலாம், ஒரு டெபாசிட் பண்ணிடலாம். நீங்க பண்ணிருங்க, ஆனந்துக்கு ஒரு வருமானம் வந்துடும். நல்ல நமக்கும் ஒரு லாபம், அவருக்கும் ஒரு லாபம், பிள்ளைக்கும் ஒரு லாபம். 3 லாபம் இருக்கு. அதுல 3 லாபம் இருக்குது. ஆனா இதெல்லாம் ஒரு தகப்பனுடைய ஆசை, ஒரு தாயுடைய ஆசை. நான் தவறுன்னு சொல்ல வரல. இது ஒரு மாம்சத்தில் தகப்பனா இருக்கிறவர்களுக்கு, தாயா இருக்கிறவர்களுக்கு இந்த எண்ணம் இருக்கும் கண்டிப்பா. ஏனென்றால் இந்த காலத்தை நம்ம கவனித்து பார்க்கும்போது
பிள்ளைகளை இப்ப எல்கேஜி படிக்க வேணும்னாலும் 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. எல்கேஜி கூட இல்ல, ப்ரீகேஜில போடும்போதே அவ்வளவு பணம் கொடுக்க வேண்டியது. ஆனா இலவசமா நம்ம கொடுத்தாலும் நம்ம போக மாட்டோம். அங்க போனா என்னது கிடைக்கும்? நான் பிரஸ்டேஜ் பாதிக்கும். ஏன்னா பக்கத்துல சொல்லுவாங்க, என்ன இருந்து கார்பரேஷன் ஸ்கூல்லயே அவன் பிள்ளை படிக்க வைக்கிறாய். அதனால நான் என் பிள்ளைய நான் எப்படியாவது எங்கதான் சேர்க்கணும், பக்கத்து வீட்டு மேரி அக்கா எந்த வீட்டுல எந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்கிறார்களோ அதே போல ராணி அக்காவும் சேர்க்க வேண்டிய ஆசைப்படுவோம். அதனால கடனை வாங்கியாவது என்னத்தையாவது வாங்கியாவது இப்படிலாம் இன்னைக்கு மனதுல எப்படி இருக்குது, பிறந்த உடனேயே அடுத்தது பிள்ளைக்கு என்ன செய்யணுங்கிற வாஞ்சை விருப்பங்கள் உண்டாகிறது. பிதாவாகிய தேவனும் இந்த பூமியை உண்டாக்கிற பின்பு மனுஷனையும் உண்டாக்கிற பின்பு உடனடியாகவே பாருங்க மனுஷனுக்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்துறாங்க. எனக்கு இது ரொம்ப பிடித்திருக்கு. இந்த வசனத்தை படித்து பார்க்கும்போது தேவனுடைய மனதில் எவ்வளவு பெரிய வாஞ்சை இருந்திருக்கு பாருங்கள், எவ்வளவு விருப்பம் இருந்திருக்கு பாருங்கள். நாம் இதை என்னைக்காவது ஆராய்ந்து பார்க்கிறது இல்லை, இதை கொஞ்சம் கவனித்து பார்க்கிறது இல்லை. அப்போ இந்த வாழ்க்கையை விட என் பிள்ளைக்கு அடுத்த வாழ்க்கை முக்கியமான வாழ்க்கை. அந்த நகரம் முக்கியமான நல்ல நகரமா இருக்கணும், அந்த வீடு அற்புதமான வீடாக இருக்க வேணும். இந்த வீடு மழை வந்தா தண்ணி வந்து உள்ள நஷ்டத்தை உண்டாக்கிறோம். உண்டாக்குமா என்னது? ஒரு பூமி அதிர்ச்சி வந்தா எப்படிப்பட்ட கட்டடமும் மண்ணோடு மண்ணா ஓய்விடும். என்னதான் கட்டினாலும், எவ்வளவு பெரிய இரும்பு போட்டு கட்டினாலும் ஒரு பூமி அதிர்ச்சிக்கு முன்னாடி என்ன செய்யாது, நிற்காது. டைட்டான் கப்பலை உருவாக்கினவர்கள் பெரிய கனவோடு அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன, இந்த கப்பல் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் தாங்கும், கடந்து போகும், சேத வராது என்று அந்த கப்பலை உருவாக்கின பெருமையாக அறிக்கையிட்டார்கள். அதிலே ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த கப்பலில் பிரயாணம் பண்ணினார்கள். ஆனால் முதல் பிரயாணத்திலேயே அவருடைய ஞானம், அறிவு, புத்தி எல்லாத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டது ஒரு பனிக்கட்டி. ஒரு பனி மலையில மோதினவுடன் அந்த கப்பலுடைய கனவுகள், அதை குறித்தப்பட்ட விமர்சனங்கள், அதை கொண்டு சொல்லப்பட்ட ஆசை வார்த்தைகள் எல்லாம் அப்படியே ஒன்றுமில்லாமல் பெரிய சோகத்தை உண்டாக்கிவிட்டது, பெரிய சோகத்தை உண்டாக்கிவிட்டது. தேவனும் பாருங்கள், இந்த பூமிக்குரிய காரியத்தை என் பிள்ளைக்கு நம்பி இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த உபதேசத்தெல்லாம் நீங்க கேட்க கேட்க என்ன ஆயிரும்னா, உங்களுக்கு இந்த உலகத்து மேல ஆசையே வராது, ஆசையே வராது. இந்த உலகத்தை விட்டு அந்த பரலோக வார்த்தைக்கு வாஞ்சி தானாக வந்துடும். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் இந்த உலகத்தாரை போல ஒரு நாள் வாழ விரும்ப மாட்டோம். அந்த மாதிரி ஒரு நேசத்தை விரும்பவே மாட்டோம். ஆனா உலகத்தை நேசிக்கிறவர்கள் இந்த அனுபவத்தை விரும்ப மாட்டார்கள், இதற்குள் வர விரும்ப மாட்டார்கள். ஆமாவா இல்லையா? இந்த உலகத்தை ஆசை காட்டிக்கிட்டே இருக்கும், அந்த விருப்பத்தை சொல்லிட்டே இருக்கும். பார் 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 என்று சொல்லும், இது உனக்காக தான், இது உனக்காக தான், எல்லாம் உனக்காக தான் சொல்லும். ஆனா கர்த்தர் சொல்லுவார், மகனே இவை எல்லாமே இதையும் நான் தான் உண்டாக்கினேன், ஆனா இவைகள் உனக்கு நிரந்தரமானதில்லை. இந்த உலகம் படைத்த உடனே நான் உங்களுக்காக, யோவான் சபையே உங்களுக்காக, அந்த வார்த்தை அழகா இருக்கிறார் பாருங்களேன். அருமையா சொல்ற பாத்தீங்க, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். எனக்கு அடுத்து அவர் சொல்ற பாருங்க, ராஜ்யம் சொல்றாரு. அங்க ஒரு ராஜ்யத்தை நான் உங்களுக்காக செய்திருக்கிறேன். நான் இதெல்லாம் அளவு சொல்லிட்டேன், ஆனா இதுக்குள்ள போல அடுத்த பகுதி ரொம்ப முக்கியமானது. நான் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் இருந்தேன். இப்ப சொல்றாரு, இந்த ராஜ்யம் யாருக்குரியது? இதான் நம்ம கவனமா கவனிக்க வேண்டியது. இந்த ராஜ்யம் யாருக்குரியது, யார் இந்த ராஜ்யத்தில் போவார்? அடுத்து சொல்லும் போது, பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார்.
அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நீதிமான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு. நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ உங்க ஒரு நீதிமான் கூட்டத்தை காட்டுறாரு. ஏற்கனவே ஒரு நாள் நீதிமான குறித்து பேச ஞாபகம் இருக்கா? கேட்க என்ன நீதிமான் கேட்கல. மனம் திரும்ப அவசியம் இல்லாத நீதிமான்கள். நல்லா கவனிச்சிடுங்க. நீதிமான் அப்படின்னா எல்லாமே நீதிமான் நினைச்சிடாதீங்க. ஒரு பேனர் இருக்கும், நீதிமான் பேனருக்கும் ரட்சிக்கப்பட்டவன், பேனருக்கும் நல்ல விசுவாசி, பேனர் இருக்குது இவங்க நல்லவர்கள் என்று. ஆனால் அவரை குறித்து மனம் திரும்பாத, அவசியம் இல்லை என்று நினைக்கிற நீதிமான்கள். அந்த சாப்பிட்டு இங்கே ஒரு நீதிமான் கூட்டத்தை காட்டுறாரு. இந்த நீதிமான்கள் கேட்கிறாங்க, எப்பொழுது நாங்கள் உம்மை பசி உள்ளவர்களை கண்டோம். அவங்கள பொறுத்த எப்படின்னா, கடவுள் பசியா இருக்கணும், நான் கொடுத்துக்கணும். எப்படி நினைக்கிறாங்கன்னா, சில இடத்துல ஏதோ ஊழியக்காரங்களுக்கு நம்ம கொடுத்த உடனே நம்ம கடவுளுக்கே செய்திடணும்னு நினைக்கிறாங்க. இல்லை, சபைக்கு கொடுத்த உடனே நம்ம கர்த்தருக்கே கொடுத்துட்டோம், அது இல்லை. இவைகளெல்லாம் எல்லாம் தீர ஒரு விஷயம்தான். இவைகளை தாண்டி நீ வசிக்கிற இடம், அந்த வாழுகிற தெரு அல்லது ஒரு கிராமம், ஏதோ ஒன்று வைத்துக் கொள்ளுங்க. அதெல்லாம் நீ படிக்கிற இடம் அல்லது வேறு செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல கூட நீங்க காத்தீங்கன்னா, இப்பெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. முன்னாடிலாம் ஒரு 50 பிள்ளை படிச்சாங்கன்னா அது எப்படி ஒரு 5-6 பிள்ளைங்க சாப்பாடு இல்லாமல் வருவாங்க. என்ன டீச்சர்? சாப்பாடு இல்லாமல் வருவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அந்த பிள்ளைங்க வீட்டில் அந்த சாப்பாடு இருக்காது, ஆனால் வந்து படிக்க வரும். அப்போ ஒரு சிறு பிள்ளையா இருக்கும்போதே உன் பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது, அம்மா உன்னோடு படிக்கிற பிள்ளைங்க யாராவது பசியா இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்ய? இது சத்தியம், இது தேவன் மனதில் இருக்கிற நோக்கம், தேவன் விரும்புகிற ஒரு காரியம். பசி உள்ளவனை காணும்போது நீ கண்டும் காணாதவனை போல் போகாதே, கண்டும் காணாதவனை போல் போகாதே. நான் ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்கிறேன். நம்ம தலைமை சபையில் செக்ரட்டரியா இருக்கிற ஆல்பர்ட் சார் அவர்கள் ஒவ்வொரு சண்டையும் இந்த கடைசியாக காணிக்கலாம் எழுதி எண்ணி ஐயா கையில் கொடுத்துட்டு வரும்போது அங்கே ஹோட்டலில் 2-3 பார்சல் வாங்குவாங்க. வாங்கிட்டு இந்த பெரம்பூர் அந்த பிரிட்ஜுக்கிட்ட வந்த உடனே வண்டி நிப்பாட்டிட்டு அங்கே நடக்க முடியாமல் சிலலாம் இருப்பாங்க. அவங்க கையில் ஒவ்வொன்றா கொடுத்துட்டு வருவாங்க. ஒவ்வொரு வாரமும் நான் பார்த்துருக்குறேன், கொடுத்துட்டு வருவாங்க. அப்போ அவங்க சொல்கிற காரியம், நம்ம கோயிலில் செய்கிறது இதெல்லாம் வேற. அந்த நாட்கள் எனக்கு அவ்வளவு சத்தியெல்லாம் தெரியாது. ஆனால் அவங்களுடைய மனதில் இது செய்வது தான் கர்த்தருக்கு பிரியம் என்பதை அறிந்து ஒவ்வொரு வாரமும் அப்போ சொல்ல, இந்த வாரம் இந்த இடத்துல வர்றேன், அதனால இந்த வர்ற இடத்துல கவனித்து இருக்கிறேன், இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று. இப்போ நீங்கள் அதே பெரம்பூர் பிரிட்ஜை பார்த்தீங்கன்னா டெய்லி அநேகர் கொடுக்கறத பார்க்குறேன். அந்த நாட்கள் யாரும் கொடுக்கறது இல்லை. அந்த நாட்கள் இல்லை, அதனால நடக்க முடியாம அந்த வெயிலே படுத்திருப்பாங்க. ரொம்ப பிரதமா இருக்கும், அங்கனே இருப்பான், அங்கனே இருப்பான், அப்படி இருப்பான். ஆனால் அந்த நாட்களில் அவர் அப்படி செய்வார். நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக. இன்றைக்கு நிறைய பேர் எதை தானம் தர்மம்லாம் பண்றாங்க. இன்னைக்கு எப்படி தானம் தர்மம் பண்றாங்கன்னா, அது ஒரு காரியத்தை தெரிய வழங்கி வச்சுக்கேன். இன்னைக்கு தர்மம் தானம் பண்றது எது தெரியுமா? நான் மோசம் பண்ணி ஏமாத்தி சம்பாதிச்சிருக்கிறேன், இந்த சாபம் எனக்கு வந்துடக்கூடாது, அதுக்கு நான் இப்படி செய்தா நடக்கும் அப்படின்னு இந்த தர்மத்தெல்லாம் பார்த்து கர்த்தர் பரலோகம் கொண்டு போறது இல்லை. இந்த தர்மம்லாம் ஒண்ணுக்கு உதவாது. நீ தர்மம் இப்படி செய்யறதுனால இல்ல, நீ எப்படி தர்மத்தை செய்யணுங்கிறது கூட வேதம் சொல்லுகிறது, எப்படி விசாரிக்கணும்னு சொல்லி. அப்ப இங்க சொல்றது, நீ மனதில் ஒருவன் பசியா இருக்கிறத பார்க்கும்போது நீ கஷ்டப்படுத உழைப்பா, உனக்கு 100 ரூபாய் தான் வருமானம் இருக்கும். அந்த 100 ரூபாயில கூட நீ எடுத்து என்ன செய்யணும்? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் உண்டு, அவன் திடீர்னுட்டு இன்னைக்கு அவ்வளவு இருக்கு, இவ்வளவு போடணும், அதுக்கு போடணும் அப்படிப்பான். ஏன்னா அவன் சம்பாதிக்க போற என்ன சம்பாத்தியம்? வட்டி கொடுத்து சம்பாதிக்கிறது. என்ன சம்பாத்தியம்? வட்டி கொடுத்து சம்பாதிக்கும்.
அவன் கொண்டு கொடுப்பான். உடனே எல்லாரும் என்ன தர்மபிரபே அப்படிப்பா, தர்மபிரபுயா நீ நல்லா இருக்கணியா. நான் இதெல்லாம் நேரடியா பார்த்து கூட இருந்து கவனிச்சதுனால சொல்கிறேன். இவன் தர்மபிரபா அநேகருடைய ரத்தத்தை குடித்த ஒரு மனிதன், அநேகரிடத்தில் வட்டிக்கு கொடுத்து அவங்களை வஞ்சித்து ஏமாற்றி பயங்கரமாக வட்டியை போட்டுலாம் சம்பாதிக்கிற ஒரு ஆளு. ஆனா இவன் போய் தர்மம் பண்றான். இவன் அந்த தர்மம் செய்யும் போது உடனே எல்லாரும் நினைக்கிறான், இப்ப இவன் என்ன வாழ்த்ததுனால என் மேல இருந்த சாபம் நினைச்சது நீங்கிச்சது, என் மேல இந்த பாவங்கள் நீங்கிச்சது, என் மேல இந்த அக்கிரமம் நீங்கிச்சதுங்க. இல்ல, இயேசுவின் ரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு எந்த ரூபத்தில் கிடையாது. இயேசு ரத்தம் தான் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அவ இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் அவருடைய பாடுபவர்களை நம்பாமல் அவருடைய ரத்தத்தில் இருக்க வல்லமை உணராமல் நீ தர்மமும் தானமும் செய்கிறதுனால இந்த எந்த விதமான அக்கிரமம் நீங்க போறது இல்லை. ஆனாதான் உழைப்பில் நீ கஷ்டப்பட்டு உழைக்கிறதுல இருந்து, ஆனாதான் நம்ம தசமாக காணி கொடுக்கும் போது கூட எதுல இருந்து கொடுக்கிறோம்? நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சதுல இருந்து, அதுல இருந்து வர உண்மையா கொடுக்கிறோம். அதையும் தாண்டி நாம் பசியா இருக்கிறவனை காணும் போது நாம் பார்க்காம போயிடவே கூடாது. உடனே உங்க சொந்தக்காரங்களுக்கு மட்டும் கொடுத்தவனா அது இல்லை, யாரோ எவனும் தெரியாத ஒரு ஆளா இருக்கும். அந்நியர், அதான் சொல்லுங்க, அந்நியர் உபசரிக்க மறவாதியர்கள். அவனை உபசரிக்க என்ன செய்யாதீங்க, மறக்காதீங்க. பசி உள்ளவனை காணும் போது அவனுக்கு உன்னை முடிஞ்சத ஏதாவது முடிஞ்ச உன் கண்ணுக்கு தெரிஞ்சக்கு அப்புறம் நீ பார்க்காத போய் போயிடாத. முன்னாடி ஒரு கஷ்டப்படுற தெரிந்து, அதனால சின்ன வயதுல இப்போ அருமையான பெர்லின் இருக்கிறான். பெர்லினை ஸ்கூலுக்கு அனுப்பும் போதே அவன் 2 இட்லி சாப்பிடுவான்னா கூட ஒரு இட்லி கொடுத்து அனுப்பணும். அருணும் கிருஷ்ணாவை அனுப்பும் போது அப்போ கேட்பா என்னால 2 இட்லி தானப்பா சாப்பிட முடியும், எதுக்கு 3 இட்லி? இந்த இட்லி உனக்கு இல்லம்மா, யாராவது சாப்பிடாம வந்தா அவளுக்கு கொடு. இப்போ சிறு வயதிலே அவ இருதயம் நன்மையால் நிறைந்திருக்கும். அவ இருதயம் நன்மை செய்ய பழகி கொள்ளும். அவ இருதயம் தேவனுடைய இருதயத்தை போல மாறிடும். அதனால்தான் உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி அது முதிர் வயதில் என்ன செய்யாதிருக்கும், விடாதிருக்கும். கொடுக்கும் போதே பாரு, யாராவது வந்து இதை ஒளிச்சு வச்சுக்க, யார் பக்கான்னு எடுத்து சாப்பிடு. ஏற்கனவே திருடா இருக்கும், இப்ப இன்னும் பக்கா திருடாயிரும். சொல்லுமா சொல்ல மாட்டோமா? உங்க மனசாட்சியோடு சொல்லுங்க. அப்படி நான் சொல்றது இல்லைன்னு சொல்ல மாட்டோம், ஒரு ஆமீன் சொல்லுங்க. என்னப்பா செய்யுங்க, இருதயத்தெல்லாம் ஆராய்ந்து பார்த்த இப்படிலாம் பேசுறீங்களே. நான் சொல்லலைங்க, இயேசு சொல்றாரு, இயேசுவானவரே சொல்றாரு. பக்கத்துல பசியா இருக்கும்போது நீ உள்ள உட்கார்ந்து தனியா சாப்பிட்டுட்டு இருக்காத. நாமளும் அப்படி சாப்பிடுவோங்க. நான் ஓப்பனா பேசுறாரு. நான் முன்னாடி ரொம்ப நினைச்சோம், சரி இருக்கதே நம்மகிட்ட இவ்வளவுதான், இதை வச்சு இப்படிலாம் சாப்பிடுவோம். ஆனா உபதேசங்கள் விளங்க ஆரம்பிச்ச பிறகு நாம் பட்டினியா இருந்தாலும் சரி, ஆனால் மற்றவர்களுக்கு நாம் அதை கொடுக்க வேண்டும். வினோலிஸ்டர் ரொம்ப அற்புதமான, அவங்க அப்பாவும் சரி இந்த உதவி செய்யறதுல ரொம்ப சிறப்பான ஒரு ஃபேமிலி, அவங்க குடும்பம். நல்லா யாருக்குனாலும் உதவி செய்ய நினைப்பாங்க தவிர யாருக்கிட்ட இருந்து வாங்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ரொம்ப அற்புதமான இது. அந்த சாட்சி அப்படி நல்ல விஷயத்தை நல்லா பாராட்டணும், இன்னும் சிஸ்டர் கூட பாருங்க, ஏன் நான் கூட கொஞ்சம் யோசிப்பேன், இவ்வளவுதானே இருக்குது அப்படின்னுட்டு. அவங்க அப்படி இருக்கல கூட வாரி இறைத்தான் அவனுடைய நீதி என்றைக்கும் சந்தை மேல் நிற்கும். அதனால பிள்ளைகளுக்கு நாம் போதித்து கொடுக்கும் போதே சின்ன பிள்ளைகள்லாம் கொடுக்குற சுவாமி வரமாட்டேங்குது. அப்போ இப்பவுமே அதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு இல்லை, அதுக்கு ஒன்று கொடுக்கும் போதே என்னொன்னு கையில் கொடுத்து இதை நீ கொடு. எங்களெல்லாம் ஊரில் என்ன செய்வாங்கன்னா, ஊழியக்காரங்க யாராவது வந்தாங்கன்னா காணிக்கையை எடுத்து என்ன செய்வாங்கன்னா எங்க கையில் கொடுப்பாங்க. நீ என்ன செய்யணும், அவங்களுக்கு பாஸ்டர் கொடுத்துரு, ஊழியக்காரங்களுக்கு நீ கொடுத்துரு அப்படிம்பாங்க. ஏன் அப்படி கொடுப்பாங்கன்னு சொன்னா, பிள்ளைகள் அந்த பழக்கத்துல இருக்கணும், அந்த கொடுக்கிற சுபாவத்துல
கற்றுக்கொள்ள வேண்டும் அங்கு அப்படி என்று. நான் கூட எங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா எங்கள் ஜெனிட்ட கொடுத்தா கொடுப்பேன். அந்த பழக்கத்தை நல்ல கற்றுக் கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல எப்படி சொல்றா பாருங்க, ஒருவன் பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். இப்போ நம்மளை அறியாமலே ஒரு பசி உள்ளவனை காணும் போது, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்க. ஆபிரகாம் தன் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. உட்கார்ந்து இருக்கும் போது அங்கே தேவ தூதர்கள் வருகிறார்கள். வந்த உடனே இவர் போய் அவருக்கு என்ன தலை குனிந்து வணங்கி அவரை வரவேற்று அவங்களுக்கு என்ன போஜனம் தண்ணி கொடுக்கிறார், பூஜை கொடுக்கிறார். உடனே சொல்றாரு, ஐயா நான் உங்களுக்கு சமைத்து கொண்டு வர தட்டும், நீங்க என்ன செய்யுங்க. இப்ப அவங்க வந்து கேட்டாங்களா, எனக்கு ஆபிரகாமே நான் பசியா இருக்கிறேன் கொடுங்கன்னு சொன்னாங்க? இல்ல. ஆனா ஆபிரகாம் விளங்குறாரு, இவர்கள் பசியோடு வந்திருக்கிறார்கள். அவர் தெரியும், ஒருவேளை புரிந்திருக்கலாம், தேவன் என்னை சோதித்து பார்க்கிறார், தேவன் என்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்குது என்று பார்க்கிறார், அவர் கொடுக்கிற சுவாபம் இருக்குதான், கவனிக்கிற சுவாபம் இருக்கிறா என்று பார்க்கிறார் என்று தேவனை கூட தன்னுடைய தூதரை அனுப்பியிருக்கலாம் என்று அவர் கூட விளங்கி, நீங்கள் இங்கே அமர்ந்திருங்கள். அவர் போய் அந்த மாட்டு மந்தையிலிருந்து ஒரு மாட்டை கொழுத்த கண்டை எடுத்து அடித்து சமைத்து கொண்டு அதை புசித்த உடனே தான் இப்போ அவங்க என்ன பேசுறாங்க. அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில், ஆதியாகமத்தின் புத்தகம் 18:10 18ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில், ஒரு உற்பத்தி கால திட்டத்தில், நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், நிச்சயமாக திரும்ப நான் வீட்டுக்கு வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஒரு குமாரன் இருப்பான் என்ற கரங்கள் தட்டி ஆணவத்தை பயன்படுத்துங்க. இப்போ இந்த வந்திருக்கிறவர்களுக்கு ஆபிரகாமுக்கு குழந்தை இலங்க விஷயம் தெரியுமா? தெரியாதா? அவர்களுக்கு தெரியும் என்று ஆபிரகாமுக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ ஒரே ஒரு விஷயம் நடக்குது, அவர்களுக்கு போஜனத்தை கொடுக்கிறார். பசியோடு வந்திருக்கிறார்கள், நடந்து வந்திருக்கிறார்கள். அதனால் அவர்களை இளைப்பாற பண்ணி இதான் விசாரிக்கிறது. யோசேப்பு குணம் என்னது? விசாரிக்கிற குணம். இப்போ அழகாக ஆபிரகாம் அவளை விசாரித்தது மாத்திரம் இல்ல, ஏதோ வீட்டுல கஞ்சி தண்ணி எடுத்து கொடுக்கல, போய் மந்தையில் போய் கொழுத்த கண்டை அடித்து அதை சமைத்து அவர் கொடுத்த உடனே அது உள்ளத்தில் இருந்து தீர்க்க தரிசனமாய் அவரை ஆபிரகாமையும் அவருடைய மனைவியாக சாராளையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு உற்பத்தி காலத்தில் நான் திரும்ப இந்த இடத்துக்கு வருவேன், அன்றைக்கு அவன் வீட்டில் ஒரு குமாரன் இருப்பான். கரங்களை தட்டி ஆணவத்தை பெடுத்து தேவன் பெருக்கத்தை ஏற்படுத்துறார் பாருங்க. அப்ப விசாரிக்கிறதுங்கிறது சும்மான ஒரு நோக்கம் இல்ல, பொறுமையா இருக்கிறது சும்மா ஒரு நோக்கம் இல்ல. அப்போ யோசேப்புக்குள்ள முதல்ல இருந்தது குணம் பொறுமை, இரண்டாவது இருந்த குணம் விசாரிக்கிறது. அந்த விசாரிப்பு எப்படி இருக்க வேண்டும் பாருங்கள். அதற்கு இங்கே ஆபிரகாமுடைய குணம் அவ்வளவு அற்புதமான குணம். விசாரிக்கிறார், போஜனத்தை கொடுக்கிறார், நல்ல போஜனத்தை கொடுக்கிறார். அதனால யாராவது வீட்டுக்கு வந்தா என்ன போய் சாப்பாடு கொடுங்க. திடீர்னு அம்மா அப்படின்ட்டு வந்து ஒருத்தன் நிற்பாங்க. உடனே நம்ம எதை தேடுவோம்? நேற்று மீதியா இருக்கிற குழம்பு கூட்டு சாதத்தை எடுத்து, அது ஒரு வேளை தேவனுடைய தூதராக்கள் தேவனாக இருந்தா எப்படி இருக்கும்? தேவன் பார்ப்பார், அண்ணா மகனே உன் வீட்டுக்குள்ள சுட வைத்து கொண்டு எனக்கு எதை கொடுக்கிறாய்? நீங்க நிறைய கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு இருக்கிறதுல கொஞ்சத்தை எடுத்து நல்லதை கொடுங்க. என்னதை கொடுங்க? நல்லதை கொடுங்க, அருமையானதை கொடுங்க, முதல் தரமானதை கொடுங்க. கர்த்தரை பார்க்கிறார். பசி உள்ளவனை என்ன செய்ய? அவனுக்கு ஆகாரத்தை கொடுங்கள். உடனே நீதிமான் கேட்கிறாரு, நாங்கள் எப்பொழுது உம்மை
பசி உள்ளவராய் கண்டோம். கேஸ் என்ன சொல்றாரு? அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ, இந்த சிறியவர்களுக்கு நீங்க எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு ரொம்ப சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் உடைச்சும் பேசணும், புரியறதுக்கும் ஒரு காரியம் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்பாக ஊழியர்கள் ஒரு பெரிய பணக்காரர்களே இருக்க மாட்டாங்க. ஆமாவா இல்லையா? ஏன் ஏன் பெரிய பணக்காரரா இருக்க மாட்டாங்க? ஒரு வீடு இருக்கும், சில சின்ன வசதிகளை வச்சிருப்பாங்க, போக வருவாங்க, அதுக்கு மேல வச்சிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு இருக்கிறத எடுத்து சிறியவர்களுக்கு என்ன செய்துட்டு இருந்தாங்க? கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அன்னைக்கு கிறிஸ்தவம் நல்லா வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. ரொம்ப கரெக்டா சொல்லணும்னா, இப்போ ஒரு 30 வருஷத்துல கிறிஸ்தவம் எந்த வளர்ச்சியும் அடையவில்லை. இதான் உண்மை. நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், இவ்வளவு கூட்டம் வருது அவ்வளவு கூட்டம் வரணிட்டு, ஜீரோ, வளர்ச்சி இல்லை. என்னைக்கு அதனால்தான் நாங்கள் சிறுகவும் நம்ம என்ன செய்யணுமா? நம்ம எவ்வளவு சிறுகிறோமோ அவ்வளவுக்குள்ள கர்த்தருடைய ராஜ்யம் பெருசாகிட்டே இருக்கும். எத்தனை நம்புறீங்க? தங்கத்தை கேட்கல, வைரத்தை கேட்கல, ஆனா அன்னைக்கு என் ஊழியத்தை செய்ய உன் இருதயத்தை தான், என் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உன் மனதை எனக்கு ஒப்புக்கொடு, உன் வாழ்க்கை எனக்கு ஒப்புக்கொடு. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனித்து பார்த்தா ஒருவேளை நான் சொல்றது உங்களுக்கு வித்தியாசமா தெரியலாம், ஆனா வேதத்தின் அடிப்படையில் தான் பேசுறேன். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஒரே ஆவியானவர் இருக்கிறான்னு கர்த்தரை நம்புகிறேன். இதை எத்தனை இன்னைக்கு நம்புகிறீர்கள்? நமக்குள் ஒரே ஆவியானவர் இருந்தால் அது சரியா விளங்கியிருக்கும். ஒருவேளை எனக்குள்ள மாம்ச ஆவி இருந்தா நீங்க அதுக்கு செவி கொடுக்காதீங்க. ஆனா எனக்குள் தேவ ஆவி உண்டு என்பதை நம்பினால், வசனத்தின் அடிப்படையில் இருந்தால் அதுக்கு செவி கொடுங்கள், அதற்கு கீழ்ப்படிங்கள். இதுதான் ஒரு கணக்கெடுப்பு. கொஞ்சம் கவனித்து பாருங்க, ஒரு சர்வே எடுத்து பாருங்க. இன்றைக்கு ஜனங்கள் மனம் திரும்பாமல் இருப்பதற்கு காரணம், நான் என்னை பெருக்கிக் கொண்டே இருக்கிறேன், என்னை வளர்த்து எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் அன்றைக்கு அப்படி அல்ல. அன்றைக்கு தனக்கு உண்டானது எல்லாவற்றையும், கொஞ்சம் பவுல் எடுத்துக்கிடுங்களேன். பவுல் தரித்திரனா பணக்காரர்? யாருங்க அவரு? நியாயப்பிரமாணத்தின்படி அவர் ஊழியம் செய்யும் போது அவர் செல்வந்தராக இருந்தால், ஆனா கிறிஸ்துவின் ஊழியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் தன்னை என்ன செய்தாரு? எல்லாத்தையும் இழந்தார். இன்னைக்கு அதே பவுல் வார்த்தையை சொல்லிட்டு நாங்கள் எங்களை வளர்த்துக் கொள்கிறோம், எங்களை பெருக்கிக் கொள்கிறோம். கர்த்தர் எங்களை பெருகிறதுக்கு சொல்லல, ஊழியர்கள். ஆனாதான் நாங்கள் சிறுகவும் அவர் எங்களிலே, கர்த்தர் பெருகணுங்க, ஆண்டவர் பெருகணும். சிலெல்லாம் இதெல்லாம் படிக்கும் போது ரொம்ப நமக்கு கஷ்டமா இருக்கும். நான் சொல்ல, இதெல்லாம் தியானிக்க பண ஆசை நம்ம விட்டு ஒளிஞ்சு போகும், பொருள் ஆசை நம்ம விட்டு ஒளிஞ்சு போகும். பணத்தினாலும் அந்த கௌரவத்தையும் உண்டாக்குற அந்த வாழ்க்கை முறை நம்ம விட்டு விலகிறோம், அந்த ஆடம்பரம் நம்ம விட்டு விலகிறோம். ஏனென்றால் எப்பொழுது நம்முடைய ஆத்துமா தேவனுக்காகவே தேவ சித்தம் செய்வதிலே விருப்பம் உள்ளதா இருக்கும், வாஞ்சம் உள்ளதா இருக்கும். ஒருவனு கெட்டு போக கூடாது என்று உண்மையில நம்மோடு பழகின யாராவது ஒருத்தர் கெட்டு போறது நமக்கு சொந்தமா மகிழ்ச்சியா இருக்குமா? என்ன ஒரு நாள் இருக்காது. அதனாலதான் இந்த கிறிஸ்துவினுடைய அந்த இருதயத்தை எப்படி அழகா சொல்ற பாருங்க. மீண்டும் அந்த
மத்தேயு எடுத்துக்கொள்ளுங்க. அது 36 வசனம் வாசிங்க. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். இங்க சொல்ற பாருங்க, ஒரு மனுஷன் கிறிஸ்துவனுடைய உபதேசத்துல ரட்சிப்பின் அந்த அனுபவம் வந்த உடனே இவனுக்கு எதையும் தனக்கென்று வைக்க தோணாது. எப்படி தோணுமா அவனுக்கு? யாரை பார்க்கலாம், யாரை விசாரிக்கலாம். அதனால அன்னைக்கு மிஷினரிகள்லாம் நம்ம தேசத்தை தேடி வந்தாங்க. செல்வந்தர்கள் இங்கே வந்து தங்களுக்குரிய ஆஸ்திகள் எல்லாம் இழந்தார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவம் இந்திய தேசத்தில் பெருகினது. ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவ இந்திய தேசத்தினுடைய தெய்வ பிள்ளைகள் தங்களை எப்படியெல்லாம் பெருக்கிக் கொள்ளும். அதனாலதான் ரொம்ப கட்டடத்துலாம் ரொம்ப செலவுப்படணும், ரொம்ப விரும்பலாம் வேண்டியதில்லை. கட்டடத்தை ரொம்ப அழகுபடுத்தணும்னு நினைக்கிறது அவசியம் இல்லை. ஆனா இப்ப என்ன சொல்றோம், கர்த்தருக்கு எதை செய்தாலும் குவாலிட்டியா சரி. என்ன குவாலிட்டி இருக்கணும்? இருதய குவாலிட்டியா இருக்கணும், ஆத்தும குவாலிட்டியா இருக்கணும், உன்னுடைய வாழ்க்கை குவாலிட்டியா இருக்கணும். குவாலிட்டியாக நல்ல மியூசிக் எல்லாம் குவாலிட்டியா வச்சா போதுமா? என்ன சொல்றாரு பாஸ்டர், இந்த மாதிரி ஒரு கீபோர்டு வைத்து, இந்த மாதிரி ஒரு ட்ரம் வைத்து, இந்த மாதிரி ஒரு மிக்சர் வாங்கி, இந்த மாதிரி ஸ்பீக்கர்லாம் வைத்து, எப்படிலாம் மைக் வைத்து பாடுனா ரொம்ப அருமையா இருக்கும். நல்லதா இருக்கும். இந்த குவாலிட்டிய தேவன் எதிர்பார்க்கல. அவர் வாழ்க்கை குவாலிட்டியை பார்க்கிறாரு, சுவாபத்துல குவாலிட்டியை பார்க்கிறாரு, சுவாபத்துல ஒரு குவாலிட்டியான பெருக்கத்தை பார்க்கிறாரு. நீ இதெல்லாம் பெருகணும் அப்படின்னு நினைக்கல, இந்த ஐஸ்வர்யத்துல பெருகணும் அப்படிங்கிறது தேவனுடைய மனதில் இருக்க நோக்கம் கிடையாது. ஆனா ஒரு மனுஷனுடைய ஆத்துமாவிலே இந்த பெருக்கம் வரணும் நினைக்கிறாரு. நீ சிறுமைப்பட்ட தேசத்தில் தேவன் என்ன செய்யறார்? என்னை பெருக பண்ணினார். என்ன செய்தாரு? பலுக பண்ணினாரு. எப்படி பலுக பண்ணினாரு? அதற்கு நான் செய்தது என்ன? பொறுமை என்கிட்ட இருந்துச்சு. அதுக்கு நான் செய்தது என்ன? நான் விசாரிக்கிறவனாய் மாறினேன், மற்றவர்களை விசாரிக்கிறவனாய் மாறினேன். எப்படி விசாரிக்கிறவளை மாறணும்? அது அந்த கரலம் காட்டுறேன். ஆத்துமாவுல அப்படி ஒரு விசாரிக்கிற சுவாபம் வரணும், மனதுல உண்டாகணும். சொல்லணையா ஐயா, அந்த சர்ச்சைக்காரங்களா ரொம்ப விசாரிக்கிறவங்க, ரொம்ப இரக்கமுள்ளவங்க, ரொம்ப அன்புள்ளவங்க. இன்னைக்கு நம்மளை குறித்து எத்தனை அப்படி சொல்ல முடியும்? நம்மளை குறித்து நம்ம வீட்டுக்குள்ள யாராவது சொல்ல முடியுமா இவர்கள் ரொம்ப அன்புள்ளவர்? யாராவது ஒருத்தர் இந்த இடத்துல சொல்லுங்க, என் நடக்கை பார்த்து நான் ரட்சிக்கப்பட்டார் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? என்ன டீச்சர்? யாராவது ஒருவர்? என்ன பொருள்? சாட்சி சொன்னீங்க, ரட்சிக்கப்படுங்க, அது ஒரு பகுதி. ஆனா நம்ம நடக்கிறத ஒருத்தர் கவனிச்சுட்டே இருப்பாங்க, நமக்கு தெரியாது. நீங்க நினைக்கிற நம்ம போகும்போது வரும்போது யாரும் நம்ம கவனிக்கல நினைக்கிறீங்க, நம்மளுக்கு எத்தனை பேர் கவனிச்சுட்டே இருப்பாங்க. சரஞ்சவன் இவங்க என்னையா, அவங்க வருவாங்க, இருக்கிறதும் தெரியாது, வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. நீ வர்றது இருக்கிறதுவே தெரியாது. அப்படி தெரியாம வாழ்றதுனால ஒண்ணுமே இல்லை. நீ இருக்க தெரியணும், நீ வாழ்ற வாழ்க்கை தெரியணும், உன் குடும்பத்துடைய ஐக்கியம் தெரியணும், உன் குடும்பத்தின் சமாதானம் தெரியணும், சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியணும். தெரியுமா தெரியலையா? ஒரு முறை நான் காசுவீடு பகுதியில் ஊழியம் செய்யும் போது சிலருக்கு தெரிஞ்சவங்க ராஜதிஷ்டன் அவங்க இது அவங்களுக்கு குறித்து இந்த பக்கத்து வீட்டில் ஒரு முறை ஒரு சாட்சி கொடுத்தாங்க. நான் அவங்களை தேடி போனேன், அவங்க இல்லை. உடனே அவங்க தான் சொன்னாங்க, அக்கா இப்போதான் வெளியே போயிட்டாங்க, என்ன இத்தனை மணிக்கு வந்தீங்களும் இருப்பாங்க அப்படின்னாங்க. அப்படி சொல்லிட்டு அது ஏற்ற வீட்டுக்காரன்னு சொன்னாங்க. அந்த அண்ணன் ரொம்ப கொடுமைப்படுத்துவார், ரொம்ப வேதனைப்படுத்துவார். ஆனால் அந்த அக்கா ரொம்ப எதப்போ சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருப்பாங்க. எதை சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே செய்வாங்க. சரிங்க செய்திடலாங்க, சரி அப்புறம் பார்க்கலாங்க,
இப்படியே சொல்லிட்டு அப்படியே எந்த பிரச்சனையும் இல்லாத வீடு போல அவங்க வீட்டை நடத்துவாங்க. நாங்க அதை பார்த்து நாங்க கிறிஸ்தவரா மாறிட்டோம் அப்படின்னாங்க. ஆமே, இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு காரணம் இந்த ராஜாத்தி அக்கா அப்படின்னா. எப்படி ஒரு சாட்சி பாருங்க. இன்னைக்கு நம்மளை குறித்து சிலரை பார்த்தே சொல்லுவாங்க, இவங்களை பார்த்த பிறகுதான் தெரியுது கிறிஸ்துவிட்டே போகக்கூடாதுன்னு. இப்படி சாட்சிகளும் இருக்கிறார்கள். அதனால கிறிஸ்துவுக்காக நமக்கு லாபமாக தோன்றுகிறது கூட நஷ்டம் என்று விட்டேன் என்று பவுல் சொல்றார். எனக்கு லாபமா தோணிச்சுது, அதை கூட நான் நஷ்டம் என்று விட்டேன். அதனாலதான் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நம்மள உலகத்தை சாதா வைக்கலைங்க, வெளிச்சமா வச்சிருங்க. நீ நினைச்சாங்க பாஸ்டர் இப்படிலாம் பிரசவனை கேட்டுட்டு அப்ப நமக்கு ஒரு பணமும் வேண்டாமா? நான் சொன்னது விசுவாசிகளை சொல்லலைங்க, ஊழியரா எங்களை தான் குறித்து, என்ன குறித்து தான் பேசுறேன். நான் வேற யாரை குறித்து பேசல, தப்பெல்லாம் புரிஞ்சிடாதீங்க. என்னை பொறுத்தவரையில் அந்த இந்த நாள் வரை அந்த பண ஆசை இல்லாதபடிதான் கர்த்தர் நடத்துறாரு. இந்த பண தேவைக்காக நிக்காத அளவுதான் கர்த்தர் நடத்துறாரு. பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப லேசான விஷயம். தனிப்பட்ட முறையில நாங்க ஒரு பிசினஸ் குடும்பத்துல இருந்து வந்த அப்படின்னால பணம் சம்பாதிக்க ஒரு கடினமான வேலை இல்லைங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு இது. பணம் சம்பாதிக்க ரொம்ப ஈஸி. ஆனா கிறிஸ்துவுக்காக வாழ்வதாக முக்கியம். ஆண்டவருக்காக சாட்சி அளிப்பதுதான் ரொம்ப முக்கியம். பணம் சம்பாதிக்கிறதுனா எவ்வளவோ வழிகள் இருக்கு, எவ்வளவோ சம்பாதிக்கலாம். ஆனா அந்த ஊழியத்து வரும்போது அந்த பிரதிஷ்டோட தான் வந்தேன். ஆண்டவரே, என்னைக்கு நீ என்னை ஊழியத்துக்கு அழைச்சிரோ அன்னையில் இருந்து நான் பணத்துக்காக நிற்க கூடாது, பணத்துக்காக தேவைக்காக நான் எந்த இடத்துலையும் வேற மாதிரி பேசவும் கூடாது. என்னைக்கு பணம் ஆசைவதோ சத்தியத்தை நம்மளால பேச முடியாது. என்ன டீச்சர், அவங்க பேச முடியாது. அதுக்கு ஒரு மழுப்பலா தான் பேசுவோம், மழுப்பலா தான் பேச வேண்டிய வரும். அந்த உணர்வையே கர்த்தர் எடுத்து போட்டாரு. அதனால இன்னைக்கு நம்மளும் எவ்வளவு பணம்லாம் சம்பாதிச்சிருக்கலாம். இன்னைக்கு அப்படி தான் இந்த பக்கத்து இடத்தெல்லாம் எல்லாம் வாங்கியிருக்கலாம், என்னென்னமோ செய்திருக்கலாம். ஆனா ஒரு நாள் அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. பிரயாசப்படுவோம், கர்த்தர் கொடுத்த செய்வோம், கொடுக்கல விட்டுருவோம், அவ்வளவுதான். அதுக்காக பெரிய போராடுறது, அதுக்கெல்லாம் பெரிய நான் கஷ்டப்பட்டு அப்படிலாம் வாங்கினேன்னு அது சாப்பிடணும்னு நினைக்கிறாரு. நீ பெரிய கஷ்டப்பட்டு ஒரு பொருளை வாங்குறது அது சாபம். கர்த்தர் கொடுத்தா லேசா கிடைக்கும். எதை நம்புறீங்க? தேவர் கொடுத்தா அது மகிழ்ச்சியா இருக்கும். தேவர் கொடுத்ததால் வேதனையே இருப்பதில்லை. ஒரு நாள் வேதனை இருப்பதில்லை. கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிக்கிறவர். அதனால அவர் சொல்றாரு, நான் எனக்கு பிதா இயேசுவோட என்ன அழகா பேசுறாரு பாருங்களேன். அந்த வார்த்தை மீண்டும் படிங்க. வஸ்திரம் இல்லாதிருந்தேன். இல்ல 34 பிடிக்குமா? அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. ஒரு காரியத்தை சொல்றார். வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற இந்த வலது பக்கத்துல வந்தவங்களுக்கு அவர் கொடுக்க பிளஸிங்க பாருங்க. உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் அன்னையிலிருந்தே உங்களுக்காக பாருங்க. என்னைக்கு அந்த ஆதாம் ஏவாள் இருந்து எத்தனை ஜெனரேஷன் வருதோ அத்தனை ஜெனரேஷனுக்காகவும் தேவன் அங்க ராஜ்யத்தை தெரிஞ்சிருக்கிறாரு, ஆயத்தப்படுத்திட்டே இருக்கிறாரு. அங்க ஆயத்தப்படுத்துறாரு. அதனால்தான் நீங்கள் இங்க எதை செய்கிறீர்களோ அது பரலோகத்திலும் செய்யப்படும். இங்க நீங்க என்ன பண்றீங்களோ அங்க மாலை கட்டுறதும் நம்ம கையில தான் இருக்கு, ஆனா இடிச்சு போடுறதும் நம்ம கையில தான் இருக்குது. எதை செய்கிறாரு? வலது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து அவங்களை பிளஸ் பண்றாரு. வாசிங்க. முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், அதை நீங்கள் என்ன செய்யுங்கள்? சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். இப்போ சுதந்தரிக்கிற வேண்டியது யாருடைய வேலை? ஆண்டு சொல்லிட்டாரு, உலகம் உண்டானது முதல் நான் உங்களுக்காக இவைகளெல்லாம் செய்திருக்கிறேன். இப்போ சுதந்திரிக்கிறது யாருடைய வேலை? நம்முடைய வேலை. அப்ப யார் அதை சுதந்திரிப்பான்? அந்த லிஸ்டுக்கு கொடுக்கிறாரு. அந்த லிஸ்ட் தான் பசியா இருக்க முதல் பிராமிஸ் என்னது?
பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். போஜனம் கொடுத்தேன். அப்ப இன்னையில இருந்து கரெக்டா இருந்து போஜனம் கொடுத்துருன்னு நினைக்கிறேன். இப்ப ஜான் சார் வேலைக்கு போறாரு, போகும்போதே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொட்டிட்டு போனோம். சப்போஸ் யாரும் கேட்கலன்னா கொடுக்க வேண்டாம். ஆனா யாராவது பசியா இருக்க தெரிஞ்சா நினைச்சீங்க, கொஞ்சம் கொடுங்க. என்ன சசிகா, விடுது போங்க. இப்படி உங்க பிள்ளைகளுக்கும் நீ கற்றுக் கொடுங்க. ஆபிரகாம் அருமையாக அந்த பணி செய்கிறார். அவர்களுக்கு விருந்து செய்து இப்போ அங்க ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. நான் ஒரு உற்பத்தி காலத்துல உன் வீட்டுக்கு வருவேன், உன் வீட்டுல எனக்கு அந்த வார்த்தை இருக்கு, அங்க மனைவி கற்பவதி ஆகும் அப்படிலாம் சொல்லல, ஒரு குமாரனே இருப்பான். கரங்களை தட்டி அனுப்பிச்சுடுங்க. அவர் இந்த முழுமையை சொல்லி முடிச்சிட்டாரு. நான் வருவேன், ஆபிரகாமே உன் வீட்டுல ஒரு பையன் இருக்க போறான். என்ன அற்புதமான தீர்க்கத்தை பாருங்க, என்ன அற்புதமான ஒரு வெளிப்பாடு பாருங்க. ஏன்னா தேவன் பேசினார். எனக்கு ஆகாரம் கொடுத்து யாருக்கு? தேவனுக்கு. இந்த நாளில் இருந்து மனம் திரும்பி நம்முடைய இருதயத்தை கொஞ்சம் கவனமா வச்சுடுங்க. அடுத்து சொல்றாரு, தாகம் உள்ளவனுக்கு என்ன செய்யுங்க? தாகத்தை தீர்த்தீர்கள். இது எழுத்தின்படி ஒரு அனுபவம். ஆனா ஆவியின்படி இந்த ஆகாரம் எது? வசனம். தண்ணீர் அபிஷேகம், நம்ம தாகத்தை தீர்க்கிற அபிஷேகம். அடுத்து அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். அபிஷேகம் பெற்றவன் என்ன செய்திருப்பானா, புறஜாதியாரை பார்க்கும்போது அவன் மேலே வாஞ்சை உள்ளவனாக, அவன் எப்படியாவது தன்னுடைய கிறிஸ்துவின் ஐக்கியத்துக்கு கொண்டு வருகிற அந்த பணியை செய்கிறவனாய் மாறிடுவான். யாரு? விதைக்கிறவன், தண்ணி அபிஷேகத்தை பெற்றவன், அதாவது வசனத்தை கேட்டவன், வசனத்தின்படி நடந்து அபிஷேகத்தை பெற்றவனுக்கு சும்மா இருக்கவே மாட்டான். அந்நியன்கிறான தேவன் அறியாதவன் யார் இருக்கிறானோ அவனை போய் விசாரிப்பான், தேடுவான். எப்படியாவது அவர்களுக்கு போய் இந்த சொல்லணும் அப்படிதான் சொல்லிட்டு அவனுக்கு என்னத்தை கொடுப்பான்னா, வஸ்திரம் இல்லாதவனுக்கு அதான் ரட்சிப்பை அவர் கொடுப்பார்கள். ரட்சிப்பை கொடுப்பார்கள். பெருகணும். எதுல பெருகணும்? இந்த சுவாவத்துல பெருகணும், இந்த ஊழியத்துல பெருகணும். இன்னைக்கு இந்த ஊழியெல்லாம் அப்படியே சுருங்கி 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 போயிடுச்சு. வஸ்திரம்னா நம்ம எழுத்தின்படி நம்ம அவங்களுக்கு ஒரு உடுக்கிற ஒரு சாரி கொடுக்கலாம், ஒரு இதை கொடுக்க, இது வேற. ஆனா இதை தாண்டி பிரிச்சுவலாக நாம் கொடுக்க வேண்டியது ரட்சிப்பை குறித்து அவங்களுக்கு போதிக்கணும். போதித்து அவங்களை மனம் திரும்பி அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் அவங்களுக்கு உடுத்தப்படும்படியாக நடத்தணும். அடுத்து வியாதி, பாவத்துக்குள்ளும் சாபத்துக்குள்ள இருக்கிறவர்களுக்கு அதுல இருந்து விடுதலை உண்டாக்குற நீ அவங்க போய் விசாரித்து, வியாதியா இருந்தே என்ன பார்க்க வந்தீங்க, சரீர வியாதியை குணப்படுத்துறாங்க, ஆனா ஆத்தும வியாதியை யார் குணப்படுத்த முடியும்? இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது என்ன, இது மன அழுத்தம், மனதுல சமாதானம் இல்லை. இந்த சிலத்துல நிறைய கோவம் வர்ற காரணம் தெரியுமா? மன அழுத்தம் தான். இந்த மன அழுத்தம் உள்ளவங்ககிட்ட நீங்க பேசி பாருங்க, அவங்க ஒரு டிஃப்ரெண்டாவே இருப்பாங்க, யார்கிட்டையும் சேர மாட்டாங்க. நீங்க அப்படி ஒவ்வொருத்தர் கவனிச்சு பாருங்க, ஒரு காலத்தை இப்படி இருந்தாங்க, இன்னைக்கு ஏன் இப்படி இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களை அப்படி தனியா அழைச்சி பேசணும், அவங்களுக்கு கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். அவங்களுக்கு ஏதோ ஒரு மன அழுத்தம் உண்டாயிடுச்சு. அந்த மன அழுத்தம் பிசாசம் உண்டாகிறது. சத்துரு அவங்கள மன அழுத்தத்தை, வெறுப்புணர்ச்சி உள்ள உண்டாக்குறான். இதனால அவங்களுக்கு யாரை பார்த்தாலும் கோவம் வரும், எதை சொன்னா கோவம் வரும். யாரை மட்டும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? இன்னொரு பிசாசு பிடித்தவங்களை பார்த்து ரொம்ப பிடிக்கும், அவங்கள்ட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க. பிசாசு ரொம்ப பிடிக்கும், பார்த்தீங்களா? ரொம்ப பிடிக்கும். குறை சொல்றவங்களுக்கு இன்னொரு குறை சொல்ற பார்த்தா பிடிக்கும். பிடிக்காதா? திருடனுக்கு இன்னொரு திருடனை பார்த்தா பிடிக்கும். குடிக்கிறவனுக்கு இன்னொரு குடிகாரனை பார்த்தா பிடிக்கும். பிடிக்காதா? இந்த மாதிரி தான் இந்த மன அழுத்தம் உள்ளவங்க இவங்கெல்லாம் ஏன் சத்துருவால் உண்டாகிறது. நீ இவங்களால கடிந்து கொண்டா பிடிக்காது, அவங்களுக்கு அன்பு செலுத்த கூட பிடிக்காது. அதனால இப்படிப்பட்டவர்களை விசாரிக்க வேண்டும், நான் கவனம் செலுத்தணும். சில நேரம் நம்ம வீட்டில் கூட அப்படிப்பட்ட யாராவது இருந்தாங்கன்னா இப்படி அசால்ட்டை விட்டுறாங்க. அப்படி விட்டீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் பைத்தியமாயிரும், ஒரு ரோட சுத்த ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் விசாரிக்கணும், வசனத்தை போதிக்கணும், அபிஷேகத்தை பெறணும். அடுத்து அபிஷேகம் பெற்ற பிறகு உங்களை விசாரிக்கிறவளா நீ மாறணும்.
மற்றவர்கள் விசாரிக்கணும். விசாரித்தால் கொடுக்க வேண்டியதுன்னு ரட்சிப்பை. அதனால்தான் பெரிய ஊழியம் செய்றவங்க போய் டாக்டரின்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. இந்த வீடு சந்திக்க ஊழியம் செய்றவங்க ரட்சிப்பை மட்டும் பேசினா போதும். பாவங்கள் சாபங்கள்ல இருந்து விடுதலை குறித்து பேசினா போதும். ஆனா டாக்டர் பேசுறது சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். உபதேசங்களை சொல்வதற்கு சபையை வைத்திருக்கிறார். சபைக்குள்ள கொண்டு வரணும். சபை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும், போதிக்கும். அடுத்து சொல்றாரு, காவலில் இருந்தேன். இது பாருங்க, விக்கிரகத்தினால் கட்டப்பட்டிருக்கிற ஃபேமிலிகள், மனுஷர்கள் அந்த காவலுக்குள்ள உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுடைய எல்லைக்குள்ள போகணும். நம்ம போய் விசாரிக்கணும். காவல்ல தானே யோசேப்பு விசாரிக்கிறாரு. காவல்ல தானே விசாரிக்கிறாரு. அந்த சப்ஜெக்ட் அப்படி வருது பாருங்க. அது பதில் 1:44. தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான். அவன் அவர்களை விசாரித்து வந்தான். அவர்கள் அநேக நாள் காவலில் இருந்தார்கள். குற்றம் தவறுகள் செய்து வாழ்கிறவர்கள் இவர்கள் தான் காவலில் இருக்கிறவங்க. இவங்களை போய் நம்ம என்ன செய்யணும்? இவன் தப்பு செய்தாங்கன்னு நீ ஒதுக்க கூடாது. தவறு செய்யறாங்கன்னு ஒதுக்க கூடாது. நீ அவங்க சொல்லி கேட்கலாம், அப்புறம் விட்டுரு. ஆனா நீ அவங்க குடும்பத்துல, சொந்தத்துக்குள்ள, நண்பர்கள் அவங்க போய் விசாரிக்க வேண்டிய காரியம். அப்போ மூன்றாவது ஒரு குணத்தை மட்டும் லைட்டா சொல்லி முடிச்சிடுறேன். ஆதியாகமம் புத்தகம் 41 அந்த 42. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி. ரொம்ப அற்புதமான வசனம் பாருங்க, அதை வாசிங்க. 41 42வது வசனம் எல்லாம் எடுத்துறீங்களா? வாசிங்க. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி. இப்போ அது என்ன படிச்சோம்? அந்த தேசத்துல யோசேப்பை பழுக பண்ணினார், பழுகும்படி செய்தார். பழுகுனா பிள்ளையும் குட்டியுமா பெற்று பழுகிறது இல்லை. எப்படி பழுகு பண்றாரு? முதல்ல அவன் குற்றவாளி, சிறை கைதியா இருந்தவரை இப்ப தேவன் எங்க கொண்டு வராரு? பார்வோனின் அரண்மனைக்குள்ளே கொண்டு வராரு. அங்கே கொண்டு வந்ததுக்கு பின்பு இப்போ பார்வோனே சொல்லுகிறார், யோசேப்பே, அவர் சில விஷயம்லாம் பேசுறாரு, நம்ம எல்லாம் தெரிஞ்ச விஷயம். அந்த சொப்பனம் அப்படி அர்த்தம். இதை நான் சொன்ன உடனே ஒன்ன மாதிரி ஒரு தேவ ஆவியை பெற்ற மனுஷன் வேற ஒருவனும் இருக்க மாட்டான். எதை நம்புறீங்க? ஜான மாதிரி இன்னொரு ஜான் கிடையாது. எதை நம்புறீங்க? ஆமே என்ன மோகன் ஐயா, அப்படிதான் பேசுறேன். உங்களை மாதிரி இன்னொருத்தர் கிடையவே கிடையாது. இந்த யோசேப்பு மாதிரி இன்னொருவர் இருக்க போறது இல்லை. எனக்கு நான் எப்படி யோசிப்பேனா, என்னை நான் கனப்படுத்துவேன், என்ன கர்த்தர் என்னை கனப்படுத்துறாரு. அதனால இன்னொரு ஆளை கம்பேர் பண்ணி பார்க்கவே மாட்டேன், இன்னொரு ஊழியத்தை கம்பேர் பண்ணி பார்க்க மாட்டேன், இன்னொருடைய பேச்சை கம்பேர் பண்ணி பார்க்க மாட்டேன். நானும் என் ஆண்டவரும் என்னை கொண்டு எதை செய்ய நினைத்திருக்கிறாரோ அதை என்னை கொண்டுதான் கர்த்தர் செய்வார். எதை நம்புறீங்க? கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய நினைத்திருக்கிறத இன்னொருத்த கையில கர்த்தர் கொடுக்க மாட்டார். எப்போ கொடுப்பார் என்று சொன்னால் நீ அதை அசட்டை பண்ணும்போது. அதனாலதான் அசதியா இருக்காதீங்க, நிர்விசாரமா இருக்காதீங்க, காலங்களை பிரயோஜனப்படுத்த சொல்றது. நீ நிர்விசாரமா இருந்தா கர்த்தர் பார்க்கிறாரு, இவன் இதுக்கு லாய்க்கப்படவே மாட்டான். ஆசீர்வாதம் தாண்டி இன்னொரு இடத்துக்கு போயிடும். உனக்குரிய ஆசீர்வாதம் தாண்டி இன்னொரு. அதனாலதான் புருஷர்களா இருக்கணும், மனைவியா இருக்கணும், பிள்ளைகளா இருக்கணும், ஊழியர்களா இருக்கணும், ஜனங்களா இருக்கணும். அவர்களாகவே இருக்கணுமே தவிர வேற மாதிரி இருக்கவே கூடாது. உங்களை நீங்க நேசித்து பாருங்க, உங்களை கனப்படுத்தி பாருங்க. யோசிப்பு விலகவே இல்லை பாருங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் யோசிப்பு, எவ்வளவு பிரச்சனை நான் யோசிப்பு,
நீ என்ன குற்றம் சொல்ல யோசிப்பு, நான் தவறு செய்யறவன் கிடையாது. நீ என்ன குற்றப்படுத்தினாலும் அந்த குற்றம் எனக்கு வரப்போறது இல்லை. எனக்குள் தேவனுடைய ஆவி இருக்கிறது. அது யோசேப் சொல்லல, பார்வோன் சொல்லுகிறார், உனக்குள்ள இருக்கிறது எது? தேவாவி பெற்ற மனுஷன். அதனால இந்த வேலையை நீயே செய் என்று சிறுமைப்பட்ட தேசத்தை அப்படி நான் எப்படி எடுக்கிறேன்னா, அந்த தேசத்துல முதல்ல இவன் இருந்தான், இப்ப அந்த தேசம் இவன் கையில் இருக்கிறது. எத்தனை நம்புறீங்க? இப்படிதான் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார், இப்படிதான் பழுக பண்ணுவார். ஒரு நாள் நீ ஒரு இடத்துல வேலைக்காரனா இருந்தாய், ஆனா கர்த்தர் அந்த வேலைக்காரன் கையில் அந்த வேலையை கர்த்தர் ஒப்பு கொடுப்பார், அந்த ஊழியத்தை கர்த்தர் கையில ஒப்பு கொடுப்பார். அதனாலதான் உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகருக்கு அதிகாரம். இங்க யோசேப்பை பாருங்க, சொல்றாரு, நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் தேவன் என்னை, எல்லாம் சொல்லுங்களேன், நான் சிறுமைப்பட்ட ஆண்டுகளை தேவன் கவனித்திருக்கிறாரு. இந்த 2024 தேவன் என்னை பலுக பண்ணுவார். ஆமே. அந்த ஆண்டுக்குள் நம்ம போறது வேற, அந்த ஆண்டே கர்த்தர் நம்ம கொடுக்கிறது வேற. ஆமே. கர்த்தர் அப்படிப்பட்ட கனத்தையும் மேன்மை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமே.